பையன். அந்த ஊருக்குள்ளே ஓட்டப்பந்தயத்தில் அவனை மிஞ்சறதுக்கு யாருமே கிடையாது. ஊருக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் பார்க்க அவன் தான் ஓடுவான். சொல்லி திரும்புறதுக்குள்ளே ஓடி போய் முடிச்சிடுவான். 10 தடவை ஓட சொன்னாலும் 10 தடவையும் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் விட அவன் தான் ஹீஸ் அ ஃபாஸ்டஸ்ட் ரன்னர். சரி, ஊரில் இருக்கிறவங்களாம் நினச்சாங்க, பக்கத்து ஊர்க்காரங்களை கூப்பிடியா. பக்கத்து ஊர்க்காரங்களும் வந்தாங்க, அடுத்த ஊர்க்காரங்க வந்தாங்க, எய்த்த ஊர்க்காரங்க. எந்த ஊர்லேருந்து யார் வந்தாலும் இந்த 10 வயசு குழந்தை ஓடுற ஓட்டத்தை ஒருத்தராலையும் மிஞ்ச முடியாது. ஊரே கூடி கை தட்டிச்சு அம்மா அப்பா தோளில் தூக்கி வச்சுக்கிட்டாங்க. கொண்டாடினாங்க, ரொம்ப கொண்டாடினாங்க. ஆனால் அவனுக்கு வகுப்பில் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் முன்வரிசையில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரே தவிர அவர் முகத்தில் புன்சிரிப்பு இல்லை, கைகள் தட்டமும் இல்லை. அவனுக்கு அந்த ஆசிரியரை ரொம்ப பிடிக்கும். ஆசிரியர் என்னை பார்த்து கைத்தட்டலையே அப்படிங்கிற வருத்தம் தாங்காமல் அந்த குழந்தை அவர்கிட்ட வந்து, நான் என்ன பண்ணினா கைத்தட்டுவீங்க, எல்லாரையும் விட நான் தானே வேகமாக ஓடுறேன் அப்படிங்கும்போது அவர் சொன்னாராம், உனக்குன்னு நான் வேறொரு ரேஸ் வச்சுருக்கேன், அதுலேயும் நீ ஃபஸ்ட்டாக வந்துட்டேன்னு வையேன், கண்டிப்பாக உனக்காக நான் கைத்தட்டுறேன்டா. சொல்லுங்க, யாரை எதிர்த்து ஓடணும்னு சொல்லுங்க அப்படிங்கும் பொழுது மிக வயதான கைகால் தளர்ந்து போன ஒரு நபர், கால் எடுத்து முன்னால் வைக்கவே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஊரில் உள்ள பெரிய ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் நிறுத்திட்டு, கூடவே கண் பார்வை இல்லாத ஒரு பெண்மணியும் கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி இந்த 2 பேர் கையையும் இந்த குழந்தைகிட்ட கொடுத்து, இவங்களோட தான் நீ ரேஸ் ஓடணும் அப்படின்னு சொன்ன உடனே 2, 3 சொல்லியாச்சு. அவங்க 2 பேர் கையையும் உதறிட்டு குழந்தை மறுபடியும் முன்னால் வந்து நின்றுட்டான். ஊரே கூடி இது நாள் வரைக்கும் கைத்தட்டின ஊர், ஆஹா ஒன்ன மாதிரி உண்டான்னு கொண்டாடின ஊர், இப்படிப்பட்ட ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஒலிம்பிக் வரைக்கும் போயிடுவான் போல இருக்கு அப்படின்னு பாராட்டின அந்த ஊர் இப்போ யாருமே கைத்தட்டல, யார் முகத்துலையுமே புன்னகையே இல்லை. திரும்பி ஆசிரியர்கிட்ட வந்து கேட்குறான், நீங்கள் என்ன பண்ணினீங்க, இது நேரம் வரைக்கும் கைத்தட்டினவங்கெல்லாம் கைத்தட்டதை நிறுத்திட்டாங்க, என்ன நீங்கள் பண்ணீங்க, எனக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கீங்க? அப்போ ஆசிரியர் சொன்னது, இந்த ரேஸ் வேறு விதமானது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க 2 பேரையும் நீ உன் கூட கூட்டிகிட்டு போகணும், இவங்க வேகத்துக்கு நீ நடக்கணும். இந்த ரேஸ் முடியுமா முடியாதான்னு பார்க்கலாம். வேகமாக ஓடுறது, முயலாக இருந்து பின்தங்கி ஆமை முன்னால் வருது, 1000 கதைகள் நம்ம சொல்லிட்டோம். குழந்தைக்கு சொல்ல வேண்டிய அடுத்த கதை இது. இந்த குழந்தை மிக மெதுவாக வயது போன இந்த பெரியவரை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு, பார்வை இல்லாத ஒரு பாட்டியும் கையில் பிடிச்சிக்கிட்டு, ஒரு கால் எடுத்து இவன் முன்னால் வைக்கிறான். அவங்க இன்னும் காலை எடுக்கவே இல்லை. திருப்பி காலை கொண்டு வந்து பின்னால் வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணி மிக மெதுவாக 5 வினாடிகளுக்குள்ளே ஓடி கடந்த தூரத்துக்கு 50 நிமிஷம் ஆகுது அவனுக்கு போக. 50 நிமிஷம் ஆகி மெதுவாக வந்து வெற்றி கோட்டை இப்போ அவன் தொட்ட போது ஊரே கூடி கைத்தட்டுச்சு. இப்போ உங்கள் குழந்தைக்கு சொல்ல வேண்டியது, நீ ஓடுறதுக்காக அல்ல இந்த கல்வி, நீ வாழ்க்கையில் தன்னந்தனியாக வெற்றி பெறுவதற்காக இல்லை இந்த கல்வி. நீ ஓடும் பொழுது ஓட முடியாத நபராக இருக்கலாம், முன்னளவு வாய்ப்பு கிடைக்காத நபராக இருக்கலாம். எந்த தாய் தகப்பன் வேணாலும் எங்கிட்ட கேட்கலாம். சிங்கப்பூர் போயிருந்த போது ஒரு பெற்றோர் எழுந்துச்சு எங்கிட்ட கேட்டாங்க, இப்படியெல்லாம் சொன்னால் இந்த குழந்தை